வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் தான் கிங் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல சந்தானம் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஃபன் ரைடு அப்படின்ற மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு கிரைமை மறைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதை நகருது. ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே எனக்கு பழைய கவுண்டமணி காமெடி ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஒரு மில்லியனர் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிப்பாரு. ஸோ பெரிய பணக்காரனா எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. பட் அதெல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாட்டு ஒரு மாதிரி புத்தி பேதலிச்சு போய் ஐயர் மேலாம் உட்காந்துட்டு ஐயருங்கோ ஐயருங்கோ மில்லியனருங்கோ பாட்டு பாடிட்டு இருப்பாரு. அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் தான் இந்த படத்தோட மெஜாரிட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது கல்யாணத்துக்காக சந்தானம் பொண்ணு தேடிட்டு இருப்பாரு. அவருக்கு 25 லட்ச ரூபாய் கடனுமே இருக்கும். ஸோ 25 லட்ச ரூபாய் வரதட்சணையா கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா இவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாரு. அந்த டைம்ல தான் ஒரு ஜமீன் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். கடைசியில் பார்த்தா அந்த ஜமீனே வந்து கடனில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் காட்டுவாங்க. அந்த குடும்பமே சந்தானம் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடும். இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு பிரசன்னாவை வந்து அந்த குடும்பமே சேர்ந்து எதிர்பாராத விதமாக கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இந்த குடும்பமா சேர்ந்து இவங்க என்னென்ன பிளான் பண்றாங்க, கடைசியா மறைச்சாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான அந்த டிராமா தான் வந்து இந்த படத்தோட ரிமைனிங் ஆஃப். இந்த மாதிரியான பணத்தை மறைக்கிறது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மகளிர் மட்டும் டைம்லேயே வந்துருச்சு. சொல்லப்போனா அந்த பிரசன்னாக்கு வந்து இவங்க வந்து மகளிர் மட்டும்ல வர நாகேஷோட கேரக்டரை தான் ரெஃபரன்ஸா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சிரிச்சாக்லேயே தான் வந்து அவரும் நடிச்சுட்டே இருந்தார் இந்த படத்துல. இந்த படத்துல எனக்கு ஆனஸ்டா பிடிச்ச விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹியூமர் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு தான், அதை குறைய சொல்ல முடியாது. அண்ட் ஒரு சில பாடல்கள் மியூசிக்கா வந்து கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் அந்த பணத்தை மார்ச்சரியில கொடுத்ததுக்கு அப்புறம் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டை சமாளிக்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய சம்பவங்களும் ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் இதை தாண்டி இந்த படத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி பெருசா விஷயங்கள் இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த படத்துல சந்தானம் அதிகமா வந்து கிரிஞ்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த படத்தோட கதையும் காமெடியும் தான் வந்து ரொம்பவே அவுடேட்டடா ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலயும் இதுல ஒரு வில்லன் கேங் காட்டியிருப்பாங்க. அந்த கேங்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ் அப்படியே சுட்டு போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுலயும் ஒரு வயசானவரை காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படியே பிரேக்கிங் பேட்ல அந்த சலமான் கான் ஒரு கிழவர் ஒருத்தர் வருவார்ல, அந்த கேரக்டர் அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த ஹார்னை வச்சு வந்து சிக்னல் கொடுக்கறது அப்படின்றத முதற்கொண்டு காப்பி அடிச்சு வச்சிருப்பாங்க. சரி, காப்பி அடிக்கிறது முடிவாயிடுச்சு. பட் கதைக்கு தேவைப்படுற இடத்துல அதை ஃபிட் இன் பண்ணிருக்கலாம். பட் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அண்ட் தேவையில்லாத நிறைய கேரக்டர்ஸ், உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கிளாமருக்காகவே ஒரு 2 பேரை வந்து கூடவே வச்சிருந்தாங்க. அண்ட் கதையுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஆர்கனைஸ்டா ரொம்ப கிளம்சியா தான் டிராவல் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு பிலோ பாரான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கிளாமர் காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.